நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வியாராஜா கொளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 927வது வீடியோ. இன்னைக்கு காலையிலேருந்து டோட்டலி பிஸின்னு கோயிட்டு அரியத்துறை அங்கே மரகதவல்லிக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி அதுக்கு முன்னாடி குருக்களாத்தில் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கோம். அது இந்த அபிஷேக நவராத்திரி முதல் நாள் பூஜை அங்கே தான். ஷபாத்து பெண்மணிகளுக்கெல்லாம் புடவையெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தது. பெரிய மாமி, அப்புறம் அந்த மாமாவோட தங்க அந்த கலாவதி நம்ம பிரபாவதின்றது மாமியோட பேர். 80 வயசு மாமிக்கு, மாமாவுக்கு 87 வயசு ஆகிடுது. அப்போ பேர பசங்களாம் அப்போ தான் பேர பசங்க தான் பார்த்துக்கிறா கோவிலில். இப்போது ஷபாத்தில் மாமியினால் நடமாட முடிய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எங்காத்துக்கு வருவா. அந்த காலத்துலாம் ஒரு 3-4 வருஷத்து வரைக்கும் வந்திருந்தேன். 2 வருஷம் அவளால் அங்கேருந்து எதிர் வீடு தான் இருந்தால் கூட கஷ்டப்படுறா வரத்துக்கு. இல்லை கஷ்டப்பட வேணாம்னு சொல்லி நானே மாலையெல்லாம் எடுத்து போய் அவளுக்கு போட்டு அங்கே அவளுக்கு நிலங்கு வச்சு எல்லாம் பண்ணேன். அந்த அப்புறமா கோவிலில் போய் மரகதவல்லிக்கு நாங்கள் இதை பண்ணோம், அபிஷேக ஆராதனை பண்ணோம். இன்றைக்கி பண்ண அபிஷேக ஆராதனுடைய தோற்றம் அது. அம்பாளுக்கு அலங்காரம் பாருங்க. மரகதவல்லி மரமூர்த்தீஸ்வரா மரந்தந்திருள்வாய் மரகதவல்லித்தாயே மனக்குளிர சேவாய். மாதங்கியோட ஸ்வரூபம் பச்சைக்கல்லில் பண்ணின விக்கிரகம் அது. வெள்ளிக்க வசத்தோடு இருக்கிற அம்பாள். நல்ல மஞ்சள் கலர் இந்த கல்யாணி காட்டன் புடவை, பச்சை கலர் பார்டர், இது வாங்கி பயந்தது. வெள்ளிக்க வசத்தில் இந்த உட்டியானத்தோடு இருக்க அருண் ஒரு பேரப்பையன் தான் பண்ணுறான். இப்போ அவருக்கு தான் இந்த பூஜை அது கொடுத்துருக்கா. சிவாச்சாரியார் இதில் அவன் தான் பண்ணுறான். ரொம்ப அழகாக பண்ணுறான். அலங்காரம் நேர்த்தியாக பண்ணுவார் அருண் குருக்கள். இப்போ அவாத்தில் எடுத்த ஃபோட்டோக்கள் நான் உட்காந்துட்டுருக்கேன். அவாத்தில் இந்த குருக்களாத்த சண்முக சிவாச்சாரியாரத்தில் இப்போ என்னோட இந்த பெண்மணிகள்லாம் அவளுக்கெல்லாம் இது பண்ணி பெரியம்மா முடியவே இல்லை அவளால். எப்பயுமே நான் ஏசா கட்டிப்பேன். பக்கத்தில் நாத்தனார் உட்காந்துட்டுருக்க. அப்புறம் பொண்ணு காமினின்னு சொல்லிட்டு மெட்ராஸ்லேயே வந்தேன். இந்த காமினின்னு பார்த்த பொண்ணு, மூத்த பொண்ணு பாண்டிச்சேரியில் இருக்கா, சுமதி உண்டு. அவளுக்கு வாங்கிட்டு போய் இந்த புடவையெல்லாம். ஸோ இன்றைக்கி எல்லாமே அரியத்துறையில் இந்த சுமங்களுக்கெல்லாம் புடவை கொடுத்தாச்சு. ஒரு திருப்தி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பண்ணும்போது இந்த பச்சை கலர் புடவைக்கு ஜானகின்னு ஒரு முதலியார் பொண்ணு கவரப்பட்டை சேர்ந்தவ. அப்போ தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வோம். மனுஷா இல்லைன்னா மனுஷ பாலம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே நடக்காது. அதே மாதிரி இங்கேருந்து ஆதம்பாக்கத்துலேருந்து வேலைச்செயலில் புஷ்கலா வந்தால் இந்த மாமி பேர் தேவசேனான்னு பேர். நல்லா நடந்தது இன்றைக்கி அரியத்துறை ஃபங்க்ஷன். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணா பெரியவா. நானும் மாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த கோவிலுக்கு வந்து சேர்ந்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி உண்டான டாபிக் என்னென்னா, புவனேஸ்வரி இன்றைக்கி திங்கக்கிழமை என்னுடைய சிஷ்ய பொண்ணான வித்யான்னு ஒரு பொண்ணுக்கா வெளிபாகத்தில். அவள் இந்த தேவி சோத்திர மஞ்சளின்னு புத்தகம் ராமராமா பப்ளிகேஷன் கிடைக்க போய் வாழ்ந்து டஞ்சோவில் வரவழைச்சு இன்னிலேருந்து தசமகா வித்யாவுக்கு உண்டான அஷ்டோத்திரத்தை பூஜை ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது அந்த முனைப்பு வேணும். சில பேர் அது எதில் இருக்குது சொல்லுங்க சுவாமி, நீங்களே பிடி சாமி, அதாவது ஒன்றுமே பண்ணாமல் இவளுக்கு இப்படி ஸ்பூன் பீட் பண்ண மாட்டிருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் வேலை இருக்குது. அவளுக்கு மதிய வேலையில் தயவுசெய்து கூப்பிடாதுங்க. காத்தால் 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க. பிஃபோர் 12, ஆஃப்டர் 12 ஐ வில் பிஸி. கிச்சனில் வேறு பிஸியாக இருப்பேன் நானே ஹேவ் டு டு ப்ரிப்பேர் எவ்ரிதிங். பூஜா கரத்தில் சரி, நான் பூஜையெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்றதுக்கு 2-2:30 மணி ஆகிடும். சரி, கட்டையை சாட்சா எழுதுக்கு 5 மணி ஆகும். ஸோ till 5 o'clock டோன்ட் டிஸ்டர்ப் மீ. சம் ஆஃப் தி டேஸ் ஐ மே ஹேவ் டு கோ டு ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு போய் ஆகணும். நித்தியப்படி அபிஷேக ஆராதனைலாம் இருக்கிறதுனால இன்றைக்கி தான் போக முடியலனால ரொம்ப டெட்லி டயர்டுனால. ஸோ இன்றைக்கி பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் புவனேஸ்வரி. ஏன்னா திங்கக்கிழமை
அந்த தெரியாதனமா எல்லாம் ஒயிட் போர்டு மார்க்கர் சொல்லிட்டு பேனா பார்த்தா எல்லாமே ஒயிட் போர்டு காரணம். படத்தை போட்டு பார்த்தா பர்மனெண்ட் மார்க்கர்னு போட்டிருக்கு. போர்டில் எழுதியிருப்ப எப்படி அழிக்கிறது தெரியல எனக்கு. அது வேறு பிரச்சனையாக இருக்குது. இப்போ சரி நாளைக்கு தின்னர் வாழ்ந்து அழிக்கணும் போல இருக்குது. போட அழிக்க வரல. அங்குச பாசிமேந்தி அபேமே பரதம் தாங்கும் பங்கைய கரத்தள் பீதாம்பர மணியடையள் பொற்பூன் பைங்களை திரம்ப பூண்டாள் 16 கலெழுத்தில் பொங்கிய ஒரு எழுத்தால் புவனேஸ்வரி பாதம் போட்டுட்டு புவனேஸ்வரி இது சொல்கிறது தியான ஸ்லோகம். சாந்தானந்த சுவாமிகளால் எழுதப்பட்ட புவனேஸ்வரி கவசத்திலே இருக்குது. இப்போ புவனேஸ்வரி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். புவனேஸ்வரி லலிதா வர வெவ்வேறு இல்லை. நம்ம ஒவ்வொரு கல்பத்தில் தேவதா பேர்கள் மாறதோற அதே தேவதை தான். இந்த மயிலாடுதுறை ராகவன் சொல்லுவான் எல்லாமே லலிதாமா திருப்பசுந்தரிடுவான். அப்படி சொல்ல முடியாது. சில நேரத்தில் அதுக்கு பிரமாணங்கள் இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய இதுக்கெல்லாம் பிரமாணங்கள் சொன்னால் தான் ஒத்துப்பாங்க ஜனங்கள். சும்மா எல்லாமே அதுதான் எல்லாம் அதுதானே ஒரு அபியலான்னு சொல்லக்கூடாது. நம்ம இப்போ புவனேஸ்வரியுடைய லலிதையினுடைய கோட்டை இப்படி இருக்க 25 கோட்டை சொல்லியிருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில். இதில் அந்த சீசக்கரத்துக்கு சுற்றி 25 கோட்டை இருக்கு. இங்கே 18 பிரகாரம் தான் சொல்லியிருக்கு. புவனேஸ்வரியில் 18 பிரகாரம் தான் சொல்லியிருக்கு. முத்து மாணிக்கம் பவழம் கோமேதகம் இந்த நவமணிகள் எல்லாமே வந்துடுது. இப்போ அதே மாதிரி இது முக்கியமான விஷயம் மட்டும் சொல்கிறேன். நான் பல புவனேஸ்வரிகள் இருக்கா. புவனேஸ்வரி இப்போ தெரிஞ்ச ஒரு ரூபந்தான் இல்லையா. பல இருக்கா. இங்கே புவனேஸ்வரி தேவியினுடைய பல பேர் பாஷாங்குச புவனேஸ்வரி அதான் அந்த படத்தில் இருக்குது. அடுத்து பைரவி புவனேஸ்வரி, கபாலி புவனேஸ்வரி, அங்குச புவனேஸ்வரி, பிரசாத புவனேஸ்வரி, ஸ்ரீ குராத புவனேஸ்வரி, திரிபுரா புவனேஸ்வரி, அஸ்வாரூடா புவனேஸ்வரி, நித்தியக்கல்னா புவனேஸ்வரி, அன்னபூர்ணா புவனேஸ்வரி, துரிதா புவனேஸ்வரி முதலிய 11 மூர்த்திகள் பல வகையுள்ள தேவி பாகவத திலக உரக்கார கூறுவார். புவனேஸ்வரி அவதாரங்கள் இங்கே இருக்கின்றன. மகாவித்தியான காளி, தாரா, மகாவித்யா, சோடசி முதலிய 10 வித்தியைகளும் அவற்றின் மூர்த்திகளும் உள்ளன. 7 கோடி மகாமந்திரங்களும் தேவதைகளும் அங்கே அமர்ந்திருப்பர். இங்கே இந்த புவனேஸ்வரியுடைய கோட்டை உள்ள 4 மண்டபங்கள். இங்குள்ள வஸ்துக்கள் அனைத்தும் சிந்தாமணி கற்களால் அமைந்தவை. சூரியன், சந்திரன், மின்னல் இவை போன்று பிரகாசிக்கின்ற கற்களால் ஆக்கப்பட்ட 1000 கணக்கான தூண்கள் இம்மண்டபங்களை தாங்கி நிற்கிறது. இங்குதான் புவனேஸ்வரி தேவி இருப்பிடம் விளங்குகிறது. தளம் 16 தளம், 6 தளம், ஷட்கோணம் உள்ள புவனேஸ்வரி அந்தரத்தின் நடுப்பகுதியில் இல்லை பிந்துஸ்தானத்தை என்பர். இதுவே புவனேஸ்வரி தேவியின் திருமாளிகை ஆகும். அங்காத்து வாசலில் என்னோட என்ட்ரியில் நுழையும் போது இதுதான் இருக்கும். 16 தள பத்மம், 8 தள பத்மம், அப்போ ஷட்கோணம், நடுவில் ஒரு பிந்துஸ்தானத்தோடு இருக்கும். இங்கே சிங்கார மண்டபம், முக்தி மண்டபம், ஞான மண்டபம், ஏகாந்த மண்டபம் என்று 4 மண்டபங்கள் இருக்கின்றன. இங்கே எப்போதும் சந்தனம், அகில் முதலிய தூபங்களின் வாசனை கமழும். இந்த மண்டபங்களை சுற்றி மகா பத்மாடவி என்ற தாமரை நிறைந்த ஓடை சூழ்ந்திருக்கும். அதனுடைய நறுமணமும் எங்கும் வீசும். சிங்கார மண்டபத்தில் புவனேஸ்வரி சிம்மகாரத்தில் வீற்றிருப்பார். சிறந்த தேவர் அவையில் வீற்றிருப்பார். வசினி முதலிய சக்திகளும் தேவலோகத்திய அரம்பையர்களும் இன்னிசை முழங்குவர். அதில் ஈடுபட்டு மகிழ்ந்திருப்பாள் அன்னை புவனேஸ்வரி. முக்தி மண்டபத்தில் அமர்ந்து புவனேஸ்வரி தேவி ஒவ்வொரு பிரம்மாண்டலத்தில் உள்ள பக்தர்களுக்கு சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுச்சியம் என்ற புத்திகளை கொடுத்து அல்வார். ஞான மண்டபத்தில் பக்தர்களுக்கு ஞானத்தை உபதேசிப்பார். ஏகாந்த மண்டபத்தில் அமர்ந்து மந்திரணி தேவிகளுடன் ஜெகன்மாதா புவனேஸ்வரி அகில உலகங்களை காத்து அருள்வாள் வருது. சிந்தாமணி கிரகத்தில் புவனேஸ்வரி. சிந்தாமணி கிரகத்தில் ஒரு அழகிய மஞ்சம் இருக்கிறது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகாதேவன் இவர் 4 பேர் கால்களாக இருக்கா. அதுக்கு பூமி முதலிய பஞ்சபூதங்களுக்கு அதிபர்கள் பிரம்மா முதல்வர்கள். தேவி 5 பூதங்களுக்கு காரணமாகிய அவ்வக்த ஸ்வரூபிணி. ஆகவே அவர்களை விட மேம்பட்டவள் சொல்லியிருக்கு. அவ்வாறே பிரம்மாதியர் ஜாக்கிரத், சொப்ன, சுஷுப்தி, துரியாதீத ரூபமான அந்த 5 அவஸ்தைகளுக்கும் அதிபர் ஆவார். தேவி துரியாதீத அவஸ்தைக்கு மேற்பட்ட பிரம்மர் ஸ்வரூபிணி என்பது இதனால் குறிக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த மஞ்சத்திற்கு 10 சக்தி,
தத்துவங்களே படிக்கலாம் மையம் புவனேஸ்வரர். அங்கு சதாசிவன் புவனேஸ்வரர் விளங்குகிறார். புவனேஸ்வரி தேவி தன் விளையாட்டிற்காக தன்னையே ஆணாகவும் பெண்ணாகவும் மாற்றிட்டு உட்கார்ந்துருக்க. புவனேஸ்வரியின் இடது மடியில் அமைந்திருப்பவள் புவனேஸ்வரி தேவி. பல ரத்தனங்கள் வைத்த ஒட்டியானம் அவள் இடையில் மின்னும். தங்கத்தால் கட்டப்பட்ட வெயிடூடிய மறிகளால் ஆன தோள்களை அவள் கைகளால் அழகு பெறும். சீசக்கரம் போன்று அமைந்த தோடுகள் காதுகளை துகிழும். அவள் நெற்றி பிறை சந்திரனை வெல்லும். சிவந்த உதடுகள் கோவைக்கு நீர் பழிக்கும். குங்குமம் கஸ்தூரி முதலியவற்றாக திலகம் முகத்திலே ஜொலிக்கும். சந்திரன் சூரியன் சூடாமணி உதிக்கும் சூரியன் போன்ற மூக்குத்தி அழகிய முக்தாகாரம். சந்தன கற்பூரம் குங்குமம் விழா பூட்டிய மார்பகம், சங்கம் போன்ற கழுத்து, மாதுளம் முத்துக்கள் போன்ற பற்கள், இவைகள் எல்லாம் அன்னையின் திருமேனிக்கு அழகை கொட்டும். சிரத்தில் அழகிய ரத்னங்களால் ஆன கிரீடம் ஜொலிக்கும். அப்படிதான் சொல்லியிருக்கு. வரம், பாசம், அங்குசம், அபயம் இவர்களை திருக்கரங்களால் தரித்திருப்பாள். சிங்கார வேஷத்தை தாங்கி நிற்கும் அன்னையின் மெல்லிய தேகம், அன்னையின் உறைவிடம் அவள் உருவம். கருணையே அவள் வீணையை மிஞ்சும் அவள் மதுரமான பேசு, கோடிக்கணக்கான சூரிய சந்திரனுடைய ஒளியை மின்னும் அழகு. இவள் இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்பவள். இவள் சன்னதியில் உருப்பெறும். லஜ்ஜா, துஷ்டி, புஷ்டி, கீர்த்தி, காந்தி, க்ஷமா, தயா, புத்தி, மேதா, ஸ்மிருதி, லட்சுமி ஆகிய அனைவரும் உருவம் பெற்று இவள் பக்கத்திலேயே காத்திருப்பார். ஜெயா, விஜயா, அஜிதா, அபராஜிதா, நித்யா, விலாசினி, தோக்திரி, அகோரா, மங்களா, நவா என்ற பெயர் கொண்ட பீடசக்திகள் இவள் பக்கத்தில் துதிப்பார். சங்கநிதியும் பத்மநிதியும் அவருடன் இருக்கும். அவைகளிலிருந்து ரத்தனங்களையும் சொர்ணத்தையும் 7 தாதுக்களையும் பெருக்க நதிகள் அமிர்தக்கடலில் சென்று சேரும். இவருடைய உறவினால் தான் எல்லோருக்கும் இறைவன் இருக்கும் பெருமை மகேஷருக்கு கிடைத்தது. சிந்தாமணி கிரகம். இந்த சிந்தாமணி கிரகம் ஆகாயத்தில் வேறு பிடிப்பு இல்லாது பிரகாசிக்கின்றது. 1000 யோசனை அகலம் கொண்டது. சிருஷ்டி காலத்தில் விரிவடையும், பிரளய காலத்தில் சுருங்கும். ஒவ்வொரு உலகத்திலும் உள்ள தேவி உபாசகரான தேவர், நாகர், மனிதர் மற்றவர் இங்கு வந்து சேருவர். சாத்திய கஷேத்திரங்களில் பிராணனை விட்டவர், தேவி அர்ச்சனைகளில் ஈடுபட்டவர் அனைவரும் இங்கு வந்து சேருவர். ரோகம், கிழத்தன்மை, கவலை, பொறாமை, காமம், குரோதம் போன்ற கேடுகள் இங்கே கிடையாது. 1000 சூரியர்களின் ஒளி போன்ற பொழிந்தவர்களாய் நித்தி இவர்கள் மனைவருடன் புவனேஸ்வரி மாதாவை உபாசித்துக் கொண்டிருப்பர். இங்கே பூர்ணமான ஐஸ்வர்யம், சிங்காரம், சர்வஞ்சிகை, தேஜஸ், பராக்கிரமம், தயை இவை எல்லாம் நிறைந்திருக்கின்றன. அரசனின் ஆனந்தத்திலிருந்து பிரம்மானந்தம் வரை உள்ள ஆனந்தம் அனைத்தும் இங்கே பூர்ணமாக இருக்கிறது. காயத்ரியின் பொருள் புவனேஸ்வரி. காயத்ரியின் தனியாக ஒரு தேவி கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, 3 வர்ணத்தார கட்டாயம் காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் பாபம் வேறும் என்று அதற்கு பிராயசித்தம் செய்து தொழ வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே தினந்தோறும் 3 வேளைகளிலும் சந்தியோபச்சாரம் காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும். இந்த காயத்ரினால் உபாசப்படுத்தும் தெய்வம் சிவன் என்று சில பேரும், விஷ்ணு என்று வைஷ்ணவர்களும், சூரியன் என்று சௌரத்தை உபாசிக்களும் சொல்லுகின்றனர். மேற்கூறிய எந்த மதத்தை சார்ந்தவராயினும் காயத்ரியை அனைவரும் உபாசிக்க வேண்டிய சந்தேகமே இல்லை. அப்போ என்ன அது எல்லாமே சாக்தரால மாறிடுறா. ஸோ இப்போ வந்து ஒரே காட்டு பிரமாணம் என்ன சொல்கிறார், ஒரே எழுதினவர் இப்போ அம்பாளே தோன்றி இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னா ஒரு விமானத்தில் எழுதி அனுப்புகிறார். ஸோ விமானம் மேலே சொல்கிறது, அங்கே கைலாசம் முதல்ல வருது. யட்சகணங்கள் சூழ கிளியும் கூவும் மந்தார வாடிகை அழகு செய்ய வீணை முதலிய வாத்தியங்கள் முழங்க கைலாசத்திலிருந்து சுத்திரன் வெளியே வந்தார். முக்கண்ணும் 5 மருந்துங்களும் 10 கைகளும் கொண்டு புலித்தோல் ஆடையும் கரித்தோல் மேலாடையும் விளங்க வீரசேஷாவை கணபதியும் முருகனும் பின்தொடர மாத்திருகணம் புடைசூழ நந்தி கடத்தவர் ஜெய விஜீவ வந்து கொண்டிருந்தனர். இதுவும் வியப்பை எடுத்தது. ஏன்னா விமானத்தில் உட்காந்து இவாள அங்கே பார்த்தா அங்கே ஒரு உத்தர் இருக்கார். அதே மாதிரி வைகுண்டத்துக்கு போகிறா. விமானம் அங்கிருந்து மேலே செல்கிறது. அது வைகுண்ட லோகம். விஷ்ணு அதை கண்டு ஆச்சரியமடைந்தார். திருக்கோவிலின் முன்பு தாமரை கண்ணும் நீல நிறம் என்னையும் பொன்னாடியை 4 திருக்கரங்களும் சர்வாபரணங்கள் பொலிய விஷ்ணு வெளியே வந்தார். லட்சுமி தேவி சாமனை வீசி கருடன் மீது அமர்ந்தார். பகவான் மகாவிஷ்ணு மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து வேந்தனர். மணித்வீபம், அதன் மேலும் செல்லும் இடத்து விமானம்.
பேரலை நிறைந்த அமிர்த கடலில் தென்படுகிறது. மந்தாரம் பாரிஜாத்தம் முதலிய விஷயங்கள் இங்கு தென்படுகின்றன. திவ்ய வாசனை வீசுகிறது. அங்கே சிந்தாமணி கிரகத்தில் சிவமயமான சிம்மாசனத்தில் புவனேஸ்வரி தேவி அமைந்திருக்கிறார். அவள் சிவந்த மாலை, சிவந்த ஆடை, சிவப்பு பூ, சிவந்த உதடுகள் கொண்டவளாய் பிரகாசிக்கிறாள். அழகிய முகம் கொண்ட புவனேஸ்வரி தேவி கோடி மில்லர்களையும் ஒளியையும் கோடிக்கணக்கான லட்சுமி தேவனின் அழகையும் கொண்டுள்ளாள். அவள் ஸ்ரீசக்கரமான சோடுகளை காதுகளில் பிரகாசிக்கின்றன. ஹிருலேகா புவனேஸ்வரி என்று சதா ஜபம் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அந்த புவனேஸ்வரி தேவியானவள் செய்கிற ஷட்கோணத்தினிடையில் புவனேஸ்வரன் இடது மடியில் அமர்ந்திருந்தாள். அவளை கண்டு யாவரும் வியப்பு எய்தனர். விஷ்ணு மற்றவரிடம் நமக்கெல்லாம் மூலமானவள், இவளே மகாமாயா, யோகிகளால் அடையத்தக்கவள் அப்படின்னு சொல்றார். நாம் விமானத்திலிருந்து இறங்கி ஒரு சன்னதிக்கு செல்வோம் சொல்லி வாயில் காப்பா தடுப்போரானில் அங்கேயே நின்று அன்னையை துதிப்போம். வாயிற்படி அருகே வந்த மூவரையும் முறுவலால் பெண்ணுருவாக்கினாள் அன்னை. எல்லாரும் லேடிஸாக மாறிடுறா. அவள் புடவை கட்டினா மாதிரி ஆகிடுறா. அவள் போய் தரிசிக்கிறா. அப்போ அலோவ் பண்ணுறா. அவளை தரிசனம் பண்ணி திருப்பி வந்து விமானத்தில் ஏறி அவள் இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான்னு வருது. அன்னையை வணங்கிய மூவரும் அவள் திருவடிகளே உள்ளே கண்ணாடி போன்ற நகத்தில் சாபர ஜங்கம நிறைந்த பல பிரம்மாண்டங்களை கண்டனர். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், வாயு, அக்னி, யமன், குபேரன், வருணன், சந்திரன், தஷ்டா, இந்திரன் முதலிய தேவர்களையும் அங்கே கண்டனர். பர்வதங்கள், கடல்கள், நதிகள், கந்தர்ப, அப்சரஸ், அஸ்வினி தேவர்கள், வசுக்கள், சாத்திய, சித்தர், பித்திருக்கள், சேஷன் முதலிய நாகர்கள், ராட்சசர்கள், கைலாச, வைகுண்டம் முதலிய யோகங்களை கண்டனர். அதெல்லாம் பார்த்துட்டு இவள் தான் உலகத்தின் தாயின்னு டிசிஷன் பண்ணுறாவா. பின்ன சமயம் விஷ்ணு, சிவன், பிரம்மா இம்மூவரும் அன்னையை அழகியை பார்க்கலாம் துதித்தனர். இதனால் மிகுந்த பராசக்தி அகங்காரத்தை உள்ளிட்ட 7 வேதங்களை கொண்ட மகத்துவத்தை பிரம்மனிடம் கொடுத்து அதில் பஞ்சபூதங்களை உண்டாக்கி கொள்ளும் என்று கூறினார். ரஜோகுணம் கொண்ட உடையவரும் வெண்ணாடை தெளித்தவரும் ஆகிய அழகி சிரிப்பி உள்ளவன மகா சரஸ்வதியை அவர் கொடுத்தார். இவள் என்னுடைய விபூதி, இவளை நீங்கள் எப்பொழுதும் கௌரவிக்க வேண்டும் சொல்கிறார். இவளை சத்தியலோகம் சென்று இன்றைக்கு வாசனை செய்ய சொல்கிறார். அதே மாதிரி விஷ்ணு நோக்கி மனத்திற்கு உதித்த இந்த மகாலட்சுமியை ஏற்றுக்கொள்ளும். இவள் உன் பக்கத்தில் எப்பொழுதும் மார்பில் எப்பொழுதும் வந்திருப்பவள், அவள் எல்லா பாக்கியங்களும் நல்குவா சொல்லி லக்ஷ்மியை அவள் மஞ்சள் நிற மேனியா இருக்க அவளை விஷ்ணுவோட சேர்த்து வைக்கிறாள். ஸோ இந்த மூவரே என்னுடைய குணங்களாக உதித்தவர்கள். அப்புறம் வந்து பார்வதி என்ன செய்கிற சிவனோட ஐக்கியமாக்கிறார். ஸோ இந்த மூவரும் என்னுடைய குணங்களாக உதித்தவர். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பேதம் கற்பிப்பவர், நரகம் எய்துவர். வாக் பீஜம் ஐம், காமராஜ பீதம் க்ளீம், மாயா பீஜம் க்ரீம் என்ற ஐம், க்ளீம், க்ரீம் இந்த 3 அக்ஷரங்கள் கொண்ட என்னால் உபதேசிக்கப்பட்ட புவனேஸ்வரி மந்திரத்தை செய்யும். வைகுண்டத்தில் அமர்ந்து என்னை ஸ்மரித்து கொண்டு மகிழும் அருளினார். சங்கரையை பார்த்து மனத்துக்கு உகந்த இந்த மகாகாளியை உங்கள் சக்தியாக ஏற்றுக்கொள்ளும். கைலாசத்தை அமர்ந்து உன் காரியத்தை செய்யும். உம்மால் எமக்கு அளிக்கப்பட்ட நவாட்சரியை ஜெபம் செய்ய சொல்லி ஓம் ஐங்கிரீங்களை சாமுண்டாயத்தை சொல்கிறார். நீங்கள் உங்கள் இருப்பிடம் செல்லலாம் என்று தேவி ஆணையிட அங்கிருந்து புறப்பட்ட மூவரும் முன்போன்ற ஆணுருவம் பெற்று மகிழ்ந்தனர். மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கு இவற்றை தேவியின் திருவருள் கொண்டு தத்தம் சக்திகளுடன் சேர்ந்து தத்த காரியங்களை செய்தனர். இதனால் உலகத்தின் மூலமானவள் புவனேஸ்வரி என்று நிரூபணமாகிறது. பல கோடி பிரம்மாக்களும் விஷ்ணுக்களும் ருத்ரர்களும் அவளை சேவிக்க வருகின்றனர் என்பது புலனாகிறது. அவள் அனந்த கோடி பிரம்மாண்டங்களை படைத்தவள் அல்லவா. உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளின்னு இருக்கு. கண்ணை மூடி கண்ணை தரத்துக்குள்ள பலவிதமான அண்டங்களையே அவள் படைக்கிறான்னு வருது. இதை சொல்லி இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு புவனேஸ்வரி இதுதான் வந்து பிரதான தேவத்தை இன்னைக்கு. அதனால் அதை பற்றி பேசினேன் நான். இது நவராத்திரி தசமகா வித்யா பண்ணுறதா இருந்தால் காலையிலே ஆரம்பிச்சு பண்ணலாம், அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது வந்து கிழமைக்கு உண்டான தேவத்தை புவனேஸ்வரி அம்பாளோட ஆக்னியை வேறு. இந்த டாபிக் நான் பேசலை முன்னாடி வரைக்கும், இன்றைக்கி சொல்லிடுறாங்க. பட் என்னால் சொல்லக்கூடிய மந்திரங்கள் சொல்லிக் கொடுத்த மந்திரம் ஆல்மே சிஷ்யா ஏகாட்சர புவனேஸ்வரி ஒன்று இருக்குது, அது நம்ம சொல்கிறதில்ல. ஓம் ஹ்ரீம் புவனேஸ்வரி நமகண்டு. இது வந்து திரையாட்சரி புவனேஸ்வரி ஓம் ஸ்ரீம் ஈம் ஸ்ரீம் தான் நான் சொல்லியிருக்கேன்.
அதை சொல்லி எல்லோரும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு வேண்டிக்கிறேன். இதோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.